வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம பிரியாணி செய்து காமிக்கிறேன். இப்போ வந்து சிக்கனை வந்து நம்ம பட்டி வச்சுக்கலாம். சிக்கனை பாருங்க, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் தேவையானது போட்டுக்குவோம், இஞ்சி பூண்டு 1 மெசக்கண்டி போட்டிருக்கேன், உப்பு தேவையான போட்டுருவோம், எலுமிச்சம்பழம் அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றிக்கிறேன், கலர் பவுடர் கொஞ்சம் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான எடுத்துருங்க. மந்தி மசாலா 1 மெசக்கண்டி போடுறேன். என்கிட்ட இருக்குது மந்தி மசாலா போடுறேன், இல்லாட்டி பரவாயில்ல. இது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் வந்து அரை லெமன் புளிஞ்சு விட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கணுங்க. அரை மணி நேரம் வச்சு ஊறணும், கண்டிப்பாக ஊறணும். ஊறினா தான் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து தக்காளி ஜாம் செய்கிறத காமிக்கிறேன். மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், தக்காளி 4-5 தக்காளி நான் பழுத்து தக்காளியாக நான் வெட்டி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக. இது சுகர் தேவையான அளவுக்கு சுகர் போடுறேன். வீட்டு நெய், பசு நெய் இருக்குது, அது போடுறேன், 1 ஸ்பூன் போடுறேன். பேரிச்சம்பழம் 4-5 பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை இருக்குங்க. பேரிச்சம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும். ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். பட்டை போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் வரும், நல்லாயிருக்கும் ஜாமு. பாருங்கள், நல்லா கொதிக்கணும். தக்காளியில் சாரெலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜாம் பதத்துக்கு வரும். இப்போ இறக்கிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ சிக்கனை வறுத்துடலாம். ஆயில் ஹீட்டாக இருக்குது. சிக்கன் ஒன்றா போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். திருப்பி விடணும். நல்லா வெந்துடுச்சு, சிக்கன் வெந்துடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி சட்டி வச்சுருக்கேன். நெய் வந்து 50 கிராம் நெய் ஊற்றுறேன். 100 கிராம் ஆயில் ஊற்றிருக்கேன். மொத்தம் 150 கிராமு. ஒரு கிலோ பிரியாணி செய்கிறேங்க. பட்டை பாருங்கள், பட்டை 2 துண்டு போடுறேன். கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி முக்கு போட்டிருக்கேன். வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ப்ரௌன் கலரில் வரணும் வெங்காயம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நான் பாதி வெங்காயத்தை எடுத்து வச்சுருவேன். தம் போட்டு தான் நான் போடுவேன் மீதியை. தக்காளி 4-5 பழம் பழுத்து தக்காளி இருக்குது, அதை வெட்டி வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்குவோம். பச்சை மிளகா ஒரு 3 இது இருக்குது, அதை வெட்டி போடுறேன். புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன், மல்லி கொஞ்சம் போடுறேன். நல்லா வதங்கட்டும். பிரியாணி இலை இருக்குது, அதை கொஞ்சம் போடுறேன். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணுங்க. சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நான் எடுத்துட்டேன், முதல்ல எடுத்துட்டேன். இது இன்னொரு பேஜ் போட்டிருக்கேன். இந்த சிக்கன் வறுத்துக்கிட்டு இருக்கு. மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன்.
மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மந்தி மசாலா 2 மேஜைக்கரண்டி போடுறேன். மந்தி மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா விற்கிது, அதை வாங்கி போட்டுருங்க, நல்லா ஃப்ளேவர் வரும். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு 4 மேசக்கரண்டி போடுறேன். இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ளேவர் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் எண்ணெயிலேயே, ஆயில்லையே. நான் ஏற்கனவே மட்டனை வந்து குக்கரில் வேக வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு தயிர்லாம் போட்டு வேக வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா கறி வெந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டனை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ரெண்டு பாக்கெட் தயிர் ஊற்றுறேன். ₹10 பாக்கெட்டு 2 பாக்கெட் ஊற்றுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். உப்பு இதுக்கு தேவையானது போட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கக்குள்ள 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் பாதி பாதியாக வெட்டி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றேன். நான் நல்லா மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேண்டுங்க. நல்லா மட்டனில் அந்த கிரேவிலாம் ஏறணும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், மட்டனை நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்துக்கிட்டு தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இது வந்து லாஸ்ட்டில் வந்து நான் வந்து தம் போடும்போது திருப்பி போடுவேன். இப்போ வந்து நான் இந்த டம்ளரில் வந்து நான் வந்து 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். கிரேவியே கொஞ்சம் கழிச்சுக்கணும். தயிர்லாம் ஊற்றிருக்கோம்ல, அந்த கிரேவி கழிச்சுக்கிட்டு மீதி 3 குடம் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ அரிசி போடலாம். அரிசி நான் ஊற வச்சுட்டேன். 24 கேரட் தான் இது, பாஸ்மதி இல்லை. 24 செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாதாம் முந்திரி வந்து நான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தம் போடுற ஸ்டேஜில் அதை ஊற்றிடுறேன். இப்போ மட்டனை பாருங்கள், எடுத்து வச்ச மட்டனை இதுக்கு மேலே போடலாம். நல்லா சூப்பராக இருக்கும் இப்படி போட்டாக்க. மட்டன்லாம் நல்லா கிரேவிலாம் ஏறி சூப்பராக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். புதினா இலையை போடுறேன், மல்லி இலையை கொஞ்சம் போடுறேன். ஆனியனை எடுத்து வச்சுருந்தோம்ல, வதக்கிற ஆனியனை அதை தூக்கி இப்போ பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா இறுக்கி மூடி போட்ட இதை நம்ம மூடி வச்சுருவோம். தம் போடுற கரண்டி இருக்குது, சிம்மில் வச்சு தம் போட்டு இறுக்கமான மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தண்ணி மட்டும் கரெக்டாக நம்ம வச்சிடணும், அப்போ தான் குழையாமல் இருக்கும். பாருங்கள், குழையவே இல்லை. நம்ம கிரேவியை வந்து நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு அதை கழிச்சிக்கிட்டு தான் நம்ம தண்ணியை அளந்து ஊற்றணும். நான் கொஞ்சமாக கலர் போட்டிருக்கேன். போட்டால் கொஞ்சம் கலர் அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைனாங்க இப்போ வேணாங்க, ஸ்கிப் பண்ணிடலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம செஞ்ச மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.
தக்காளி ஜாம் சேர்ந்து காமிச்சிருக்கேன், சிக்கன் ரோலையும் காமிச்சிருக்கேன். நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.